अलैहिस्सलातु वस्सलाम इन्नमल आमालु बिन्नियात व इन्नमा लिकुल्लि इम्रिइन मा नवा फमन कानत हिजरतुहु इलल्लाहि व रसूलिहि फहिजरतुहु इलल्लाहि व रसूलिहि वमन कानत हिजरतुहु इला दुनिया व इला इम्रअतिन यनकाहुहा फहिजरतुहु इला मा हाजर इलैहि औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் எனது கண்ணியத்திற்குரிய மூத்த வலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கும் நண்பர்களே, சகோதரர்களே, காலத்தின் அருமை கருதி அவர்கள் சொன்னது போல என்னை கடைசியாக போட்டிருக்கிறார்கள். எப்படி சாப்பாட்டிலே கடைசியாக ஒரு ஸ்வீட் கொடுக்கிறார்களோ அந்த ஸ்வீட்டோட அளவு எவ்வளவு இருக்கணும்? பிரியாணியோட அளவு இருக்கக்கூடாது. முன்னால போனதல்ல பிரியாணி, இது ஸ்வீட். அவ்வளவுதான், அளவும் அவ்வளவுதான் இருக்கணும். ஆனாலும் அந்த ஸ்வீட்டுக்கு அதற்குரிய இடம் இருக்கிறது. அதனால அவர்களுடைய நல்லெண்ணத்தின்படி ஷேக் சாதி அவர்கள் குலிஸ்தானிலே சொல்கிறார்கள், மன் ஆனம் கே மன் தானம், நான் யார் என்று எனக்கு தெரியும். மற்றவர்கள் நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நல்லெண்ணத்தின்படி துனியாவிலும் செழிப்பாக்கி ஆகிரத்தையும் செழிப்பாக்கி வைக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய ஆரம்பத்தில் இருந்து, அதாவது எனக்கு தெரிய 10-20 வருட காலத்திற்கு முன்னால் இருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்று இதனுடைய கட்டிடத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகப்பெரிய பூரிப்பு ஏற்படுகிறது. சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தினுடைய எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டு போகும், மஸ்ஜிதுகள் மட்டும்தான் சொர்க்கத்திலே கொண்டு போய் வைக்கப்படும். அரண்மனைகள் அழிந்து போகும், செங்கோட்டைகள் அழிந்து போகும், மாளிகைகள் அழிந்து போகும், மாமன்னர்களுடைய கோட்டை கொத்தளங்கள் அழிந்து போகும். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த வீடு அழிந்து போகிற வீடு அல்ல. எப்படி அல்லாஹ் அழிய மாட்டானோ அதே போல அவனுடைய வீடும் அழியாது. எப்படி அல்லாஹ் நிரந்தரமாக இருப்பானோ அதே போல அல்லாஹ்வுடைய வீடு சொர்க்கத்திலே இன்ஷா அல்லாஹ் நிரந்தரமாக இருக்கும். இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்களும் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். இனி இந்த மஸ்ஜிதிலே யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து தொழுவார்களோ, அழுவார்களோ, அல்லாஹ்வை வணங்குவார்களோ, சகோதரர்களே, சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவை. 5 தடவை என்பது குறைந்தபட்சம். நம்முடைய மனைவி இருக்கிற வீட்டுக்கு நாம் எத்தனை தடவை போகிறோம்? நம்முடைய மனைவி இருக்கிற வீட்டுக்கு எத்தனை தடவை போகிறோம்? நம்முடைய மகன் வீட்டுக்கு எத்தனை தடவை போவோம்? நம்முடைய மகளுடைய வீடாக இருந்தால் எத்தனை தடவை போவோம்? நம்முடைய அண்ணன், தம்பி, சகோதரி எவ்வளவு சொந்தமோ அத்தனை தடவை போவோம். சொந்தத்தை அனுசரித்து சில வீடுகள் இருக்கலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். சில வீடுகள் இருக்கலாம், மாதத்திற்கு ஒரு தடவை போவோம். சில வீடுகள் இருக்கலாம், தினந்தோறும் போவோம். சில வீடு இருக்கிறது, அங்கேயே இருப்போம். மாற்றமாக அந்த வீட்டை தான் வீடு என்று சொல்லுவோம். எங்க வீட்டுல சொன்னாங்க, யாருங்க அது? வீடே மனைவி, மனைவியே வீடு. வீடுன்னு சொன்னாலே அவங்கதான், வேற யாரும் இல்லை. அந்த வீட்டுக்கு எத்தனை தடவை போகிறோம்? எப்பவெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ, எப்பவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, எப்பவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ மனைவி இருக்கிற வீட்டுக்கு போகிறோம். அதையே நம்முடைய வீடு என்று சொல்லுகிறோம். எந்த வீட்டோடு எவ்வளவு சொந்தம் இருக்குமோ அந்த வீட்டுக்கு அத்தனை தடவை போகிறோம். இது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வோடு நமக்கு எவ்வளவு சொந்தம் இருக்குமோ அத்தனை தடவை இங்கே வர வேண்டும். யார் இங்கே வருவதில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்வோடு சொந்தம் இல்லை. யார் இங்கே வருவதில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்வோடு நெருக்கம் இல்லை. யார் இங்கே வாரத்திற்கு ஒரு தடவை, மாதத்திற்கு ஒரு தடவை, வருடத்திற்கு ஒரு தடவை, விசேஷ காலங்களிலே வருகிறார்களோ அவர்களுடைய சொந்தமும் அப்படித்தான் இருக்கும். எனவே சகோதரர்களை, இந்த நல்ல நேரத்திலே மஸ்ஜிதுக்கு வெறும் வர வேண்டும் என்பதில்லை, 5 நேரம் வர வேண்டும் என்பதில்லை, மஸ்ஜிதை செழிப்பாக்கி வைக்க வேண்டும். எப்படி நம்முடைய வீடுகள் செழிப்பாக இருக்கின்றனவோ, எப்படி நம்முடைய வீடுகள் செழிப்பாக இருக்கின்றனவோ, நம்முடைய வீடுகள் ஆபாதாக இருக்கின்றனவோ, 24 மணி நேரத்திலும் அங்கே நபர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், வீடுகள் செழிப்பாக இருக்கிறது, அங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய வீட்டிலே 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
நாம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். ஏன் அந்த பழக்கம் இருப்பதில்லையோ தெரியவில்லை. சகோதரர்களே, நம்முடைய கடைகளை செழிப்பாக்கி வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட திறந்து வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பொங்கலிலே காலண்டரிலே தான் சிவப்பாக இருக்கும், நம்முடைய கண்ணுக்கு அது சிவப்பாக தெரிவதில்லை. அங்கேயும் கூட வேலை நடந்து கொண்டே இருக்கும். லீவு நாட்களிலே கூட வேலை செய்கிற பழக்கம் இருக்கும் பொழுது மஸ்ஜிதுகளை செழிப்பாக்காத பழக்கம் ஏன் நம்முடைய சமுதாயத்தில் வந்தது தெரியவில்லை. இங்கே மஸ்ஜிது செழிப்பாக இல்லை என்று சொன்னால் சகோதரர்களே, மஸ்ஜிது செழிப்பாக இல்லை, இங்கே வருபவர்கள் அதிகமாக இல்லை, இங்கே அமர்பவர்கள் அதிகமாக இல்லை, இங்கே அல்லாஹ்வை நினைப்பவர்கள் அதிகமாக இல்லை, ஏதோ அந்த நேரத்திற்கு சிலர் வந்துவிட்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த கடைத்தெருக்களின் காரணத்தினாலோ, கடைத்தெருவில் இருக்கிற பணத்தின் காரணத்தினாலோ, அவர்களுடைய அந்தஸ்தின் காரணத்தினாலோ இந்த மஸ்ஜிது நடப்பதில்லை. மஸ்ஜிதால் தான் இந்த உலகமே நடக்கிறது. வெளிப்படையிலே பார்த்தால் அல்லாஹ் நற்கூலி தர வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை மஸ்ஜிதை நிர்மாணித்தவர்களுக்கு. ஆனால் வெளி உலகத்தினுடைய சுகாதாரமும், வெளி உலகத்தினுடைய சௌக்கியமும், வெளி உலகத்தினுடைய நிம்மதியும், வெளி உலகத்தினுடைய இன்பகரமான வாழ்க்கையும் இருக்க வேண்டுமானால், அது உண்டாக வேண்டுமானால் இந்த மஸ்ஜித் செழிப்பாக இருக்க வேண்டும். இங்கே இருந்துதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கடைத்தெருக்களுக்கு வருகிறது. இங்கே இருந்துதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வீடுகளுக்கு வருகிறது. இல்லையானால் பணம் இருக்கும், பதவி இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், சொத்து இருக்கும், ஆனால் சொத்தோடு சுகம் இருக்காது. நம்ம பாக்குறோங்களே, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தமிழ்ல அருமையான வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்க, பெனாத்துறது. இந்த வார்த்தைக்கு ஈடு இல்லை, இணை இல்லை, நிகர் இல்லை, நேர் இல்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படிங்க வியாபாரம், என்னமோ நடக்குது, எப்படிங்க வீடு, ஏதோ இருக்குது, எப்படிங்க இந்த வருஷம் என்னமோ பரவாயில்லைன்னு கூட சொல்றது இல்ல, போன வருஷம் பரவாயில்லைன்னு சொல்லுவார். இந்த வருஷம் பரவாயில்லைன்னு சொன்னாலே பரக்கத்து போயிரும் நினைக்கிறார் போல இருக்கு. சோதரர்களே, வாழ்க்கையில பாருங்க, வீட்டுக்கு போய் கேளுங்க, பெண் இடத்துல கேளுங்க, ஆண் இடத்துல கேளுங்க, எதை பத்தி கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் தஆலா உடல்ல சக்தி தந்தான், எனக்கு பார்வை தந்தான், எனக்கு கேள்வி தந்தான், எல்லாவற்றை விட எனக்கு மூளையை தந்தான், எனக்கு வேலை செய்கிற கைகளை தந்தான், விரல்களை தந்தான், நகங்களை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றவங்க பார்க்க முடியாது. இதல்லாமல் உலகத்தில் வியாதிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வியாதிகள், மருத்துவமனைகளுக்கு இருக்கிற அந்தஸ்து உலகத்தில் வேற எதற்கும் இல்லை. இன்னும் நான் சொல்லுவது உண்டு, மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறத பொறுத்து இவருக்கு கூட அந்தஸ்து கூடுதுங்க. எங்க அட்மிட் ஆயிருக்கிறார், அப்போலோன்னு சொன்ன உடனே அது செவ்வாயோ அல்லது சந்திரனோ இல்ல, அங்க அட்மிட் ஆன மாதிரி. நான் விளையாட்டுக்கு சொல்லல, ரொம்ப பேரை பார்க்கிற அதை சொல்றேன், நீங்க அதை பத்தி வருத்தப்பட மாட்டீங்க, உண்மையை சொல்ற காரணத்தினாலங்கிறதுக்காக சொல்றேன். மருத்துவமனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கின்றன, மருத்துவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய நடப்பிலே எங்குமே நிம்மதி இல்லை. கடைசி சட்டை கிழிச்சு விட்டுட்டு போறதுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி பார்த்தா ஆஃப் பேண்ட் போட்டு அதையும் கிழிச்சு விட்டு நூல் நூலா தொங்குது. அட பைத்தியக்காரன் தான் கிழிச்சு விட்டுருப்பான்னு சொல்லுவாங்க, இங்கேயும் கிழிச்சு விட்டு. சகோதரர்களை, வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டுமானால் ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த மஸ்ஜித் எந்த அளவிற்கு செழிப்பாகிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா வெளி உலகத்தை செழிப்பாக்குகிறான். ஏன் காரணம் என்ன? இந்த மஸ்ஜிதிலே தான், இந்த மஸ்ஜிதிலே எதுவுமே இல்லை. இதுவெல்லாம் விளக்கு இருக்கிறது வெளிச்சத்திற்காக, தேன் ஓடுகிறது காற்றுக்காக, வேற என்ன இருக்கிறது? இங்கே காலி இடம், அவ்வளவுதான். இங்கே மனிதன் அல்லாஹ்வை மட்டும்தான் நினைக்க வேண்டும். அல்லாஹுவை நினைத்து நினைத்து வெளியே செல்லுகிற மனிதன் எங்கே இருந்தாலும் சரி, இருட்டிலே இருந்தாலும் அவன் திருட மாட்டான். தனியாக ஒரு கன்னி பெண்ணுடனே இருந்தாலும் அவளை நினைக்க மாட்டான், தவறான எண்ணம் கொண்டு நினைக்க மாட்டான். அவனுக்கு ஏராளமான வசதிகள் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அவன் கொள்ளை அடிக்கலாம், கொலை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், நீதி நேர்மைக்கு மாறாக நடக்கலாம். ஆனால் என்னுடைய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை இங்கே உருவாக்கி கொண்டு செல்லுகிற மனிதன் வியாபார ஸ்தலத்திலே உட்கார்ந்தாலும் அவர் நீதி நேர்மையை காப்பாற்றுவார். விவசாயத்திலே இருந்தாலும் அவர் நீதி நேர்மையாக இருப்பார். உத்தியோகத்திலே இருந்தாலும் அவர் கலெக்டராக இருந்தாலும் சரி, அதற்கு மேலே பல படிகள் உயர்ந்திருந்தாலும் சரி, எந்த வகையிலும் அவர் லஞ்சத்தின் பக்கம் போக மாட்டார். உலகத்திலே நீதி நேர்மைக்கு மாறான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். ஏனென்றால் எப்படி உலகத்திலே பார்க்கிறோமோ, பொருள்கள் எல்லாம் உற்பத்தியாகிற இடத்திலே உற்பத்தியாகிற இடம் ஒன்று இருக்கிறது, அது உபயோகமாகிற இடம் ஒன்று இருக்கிறது. செருப்பு உற்பத்தியாகிற இடம் ஒன்று இருக்கிறது, அது உபயோகமாகிற இடம் ஒன்று இருக்கிறது. கார் உற்பத்தியாகிற இடம் ஒன்று இருக்கிறது, அது ஃபேக்டரியிலே உற்பத்தியாகிறது, உபயோகமாகிறது ரோடுகளிலே. கண்ணாடி பிரேம் உற்பத்தியாகிறது, அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே அது உபயோகமாகிறது கண்ணிலே. கை கடிகாரம் உற்பத்தியாகிறது அந்த கம்பெனியிலே, அது உபயோகமாகிறது கைகளிலே. இதே போல சகோதரர்களே, மனிதர்கள் உபயோகமாகிற இடம், மனிதர்கள் உபயோகமாக்குகிற இடம் அவர்களுடைய வியாபார ஸ்தலம், அவர்களுடைய சமுதாயம், அவர்களுடைய கூட்டு வாழ்க்கை, அவர்களுடைய தொழில் வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பங்கள். இந்த 3-4 இடங்களிலே மனிதர்கள் உபயோகமாகிறார்கள். நாம் எல்லோரும் நம்முடைய குடும்பத்தோடு இருக்கிறோம்,
கணவராக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலே உபயோகமாகிறோம். இன்னொன்று நம்முடைய சமுதாயத்திலே பொது வாழ்க்கையிலே உபயோகமாகிறோம். இன்னொன்று அந்த அரசியலிலே உபயோகமாகிறோம். அரசியல் என்று சொன்னால் ஆளுகிறவர்களாக இல்லை என்றால் ஆளப்படுகிறவர்களாக உபயோகமாகிறோம். நான்காவது நம்முடைய தொழில் வாழ்க்கை, இந்த தொழில் உத்தியோக வாழ்க்கை, இது போன்று 4 வாழ்க்கைகளிலே உபயோகமாகிறோம். இந்த 4 வாழ்க்கையிலே உபயோகமாகுகிற மனிதர்கள் மனிதாபிமானம், அவர்களுடைய மனிதாபிமானம் உற்பத்தியாகுவது இந்த மஸ்ஜிதிலே. மஸ்ஜிதிலே அவர்கள் கைகட்டி வாய்ப்பத்தி அல்லாஹ்விற்கு முன்னாலே நின்று தங்களுடைய மனிதாபிமானத்தை உற்பத்தி செய்து கொள்கிறார்கள். இந்த மனிதாபிமானத்தோடு அவர்கள் வெளியே போவார்களே ஆனால், மனிதாபிமானத்தோடு வெளியே போவார்களே ஆனால் தங்களுடைய எல்லா இடங்களிலும் ஒழுக்கமும் நீதியும் நேர்மையும் கட்டுக்கோப்பும் எல்லாம் இருக்கும். இங்கே அவர்கள் ஒழுங்காக மனிதாபிமானம் உற்பத்தியாகவில்லை. மனிதாபிமானம் எங்கே இருக்கிறது சகோதரர்களே? மனிதர்கள் மனிதர்களுக்காக எதையும் பெரிதாக செய்துவிட முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் மனிதர்களுக்காக செய்வதானால் மனிதர்கள் பார்க்கிற இடங்களிலே மட்டும்தான் செய்வார்கள். மனிதர்கள் பார்க்காத இடங்களிலே காவல்துறையே அதற்கு நேர்மாறான காரியங்களை செய்யலாம். லஞ்ச ஒழிப்பு கமிஷனே லஞ்சம் வாங்கிக் கொள்ளலாம். யார் வேலியே பயிரை மேயலாம். உலகத்திலே இதுவெல்லாம் நடக்கலாம். இதெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டுமானால், யாரோ ஒருவர் சொன்னது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது, நீதி செத்து போனதற்கு அடையாளமாகத்தான் வக்கீல்கள் கருப்பு கோட்டு அணிந்திருக்கிறார்களாம். அதுபோல இன்றைக்கு உலகத்திலே நீதி எங்கே இருக்கிறது சகோதரர்களே? நேர்மை எங்கே இருக்கிறது? உண்மை எங்கே இருக்கிறது? பார்வையிலே நேர்மை, கேள்வியிலே நேர்மை, பேச்சிலே நேர்மை. ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அவர் சொன்னபடி நடப்பார் என்று சொல்லுகிறார்களா யாராவது? அவர் பார்த்தால் வீதியிலே போகும் பொழுது அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார் என்று யாருக்காவது கேரண்டி கொடுக்க முடிகிறதா? சகோதரர்களே, உண்மையிலே இந்த உலகத்திலே மனிதாபிமான உற்பத்தியாவது இங்கே மஸ்ஜிதிலே. தொழுகையிலே பாருங்கள் சகோதரர்களே, நாம் தக்பீர் கட்டி நிற்கிறோம். தக்பீர் கட்டி நின்றதற்கு பிறகு ருக்குவிற்கு செல்லுகிறோம். அதற்கு பிறகு சஜிதாவிற்கு செல்லுகிறோம். சஜிதா என்றால் என்ன? சஜிதா என்றால் என்ன சகோதரர்களே? ஒரு மனிதர் சஜிதா செய்தார். பூமிக்கும் அவருடைய நெற்றிக்கும் இடையிலே 4 விரல்கள் இருந்தது. 4 விரல் கடை அளவு இடம் இருந்தது. சஜிதா செய்தார். சஜிதா கூடுமா? கூடாது. ஆக கடைசி, அதற்கு மேலே தலையை கீழே கொண்டு போக முடியாது. அங்கே கொண்டு போய் தலையை வைப்பதற்கு பெயர் தான் சஜிதா. அதற்கு மேலே குனிய முடியாது. மூமின் இந்த உலகத்திலே யாருக்கு முன்னாலும் குனிவதில்லை. பணிவாக நடப்பது என்பது வேறு. ஆனால் ஒரு மூமின், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்திலே யாருக்கு முன்னாலும் தலை குனிவதில்லை. எனவேதான் சலாம் சொல்லும் போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அப்படி ஒரு குனி கூடாது. குனிஞ்சு சலாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் மூமின் அல்லாஹ்வை தவிர யாருக்கு முன்னாலும் குனிவதில்லை. சரி, அல்லாஹ்விற்கு முன்னாலே எவ்வளவு குனிய வேண்டும்? ருக்குவிலே பாதி குனிந்தார், சஜிதாவிலே இனி அவர் குனிய முடியாது என்ற அளவுக்கு குனிந்து விட்டார். இனி அதற்கு மேலே கீழே போக முடியாது. இந்த தலை யாருக்கு முன்னாலும் குனியாது. குனியுமானால் அல்லாஹ்விற்கு முன்னாலே, குனியுமானால் அல்லாஹ்விற்கு முன்னாலே. அது எந்த அளவு? இனி குனிய முடியாது, குனிவதற்கு இடமே இல்லை. அந்த அளவிற்கு மனிதன் கீழே போய்விடு, கீழே தலையை வைத்து விடுகிறான். அல்லாஹ்விற்கு முன்னாலே தலையை வைத்துவிட்டு அவன் சொல்லுகிறான், ரப்பை நினைக்கிறான். நாம் நினைக்கிறோம். என்ன அர்த்தம்? இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். இந்த உடலுக்கு சிரசு தான் பிரதானம். இந்த சிரசை மட்டும், தலையை மட்டும் எடுத்து விட்டால் அந்த மனிதன் என்று சொல்ல முடியுமா? 2 கால் இல்லை மனிதன் என்று சொல்லலாம், 2 கை இல்லை மனிதன் என்று சொல்லலாம், உடலிலே ஏதோ ஒரு பாகத்திலே ஏதாவது குறை இருந்தால் கூட மனிதன் என்று சொல்லலாம். இந்த கழுத்து வரை இருந்து அதனுடனே ஏதாவது ஒட்டி கொண்டிருக்குமானால் அந்த மனிதன் உயிரோடு இருந்தால் அவனை மனிதன் என்று சொல்லலாம். இருப்பது இந்த ஒரு ஜான் தான். ஒவ்வொரு மனிதனுடைய கையாலே ஒரு ஜான் தான் தலை. இந்த தலை மட்டும் இருந்து அதோடு ஏதாவது இருந்து அவனுக்கு உயிர் இருந்தால் அவனை மனிதன் என்று சொல்லலாம். இல்லை, தலை மட்டும் இல்லை, பாக்கி உடல் இருக்கிறது 5 அடி. இந்த உடல் 5 அடி இருக்கிறது, தலை மட்டும் இல்லை, அவனை மனிதன் என்று சொல்ல முடியுமா? அவன் இருக்கவே முடியாது. அதனாலதான் அறுக்கிறது என்றாலே எங்க இருக்கணும்? அறுக்கிறதுல பல வகை. இப்ப இதை கூட அறுக்கிறதுன்னு சொல்லிடுவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்துக்கிறது அந்த பேர் வராம. சாதாரணமா சொல்லிட்டு போயிருவாங்க, என்னங்க அறுக்கிறாரு, அவர் என்ன பாடுபட்டு பேசியிருப்பார் தெரியாது. இந்த விஷயங்களை தொகுத்து சொல்றதுன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல. பழக்கப்பட்டவங்களுக்கு லேசு, சில பேர் எவ்வளவு பழக்கப்பட்டுருவோம், மைக்கு பிடிச்சுதான் அது ஒட்டிக்கு வாயில விடவே விடாது. ஆகையினால் முடிக்க போறான்னு பார்த்தா அங்க இருந்தா பேச்சே ஆரம்பமாகும். அப்படி சில பேர் இருக்கிறாங்க, கரெக்டா முடிக்கும். ஒருத்தரை கூட்டு வந்தாங்களா பேசுறதுக்கு, பேச ஆள் கிடைக்கல, கூட்டத்தில் உட்கார்ந்தார், வாங்கன்னு பேச கூட்டு வந்தாங்க. அவர் பேச ஆரம்பிச்சார், பேச்சு பிடிக்கல, எனக்கு நிறுத்துன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், கொஞ்சம் பொறுங்க, இதை மட்டும் கேட்டுங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் எப்பவுமே வாயில ஒரு சாக்லேட் போட்டுக்கிற பழக்கம், பேச ஆரம்பிக்கும் போது சாக்லேட் பிடிச்சா பேச்சை நிறுத்திடுவேன். இன்னைக்கு தவறா என்னோட கோட் பட்டன் வாய்க்குள்ள போயிருச்சு. இது எப்ப முடியும்? சாக்லேட் முடிஞ்சா பேச்சு முடியும், கோட் பட்டன் வாயில போட்டா அது மாதிரி எடுத்துக்கிட்டே போறதும் இருக்குது.
முடிச்சிடறதும் இருக்குது. தலையை கீழே வைத்ததற்கு பிறகு இந்த தலை இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். இந்த தலையிலே தான் பார்வை, கேள்வி எல்லோருக்கும் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தலையை அல்லாஹ்விற்கு முன்னாலே வைப்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், யா அல்லாஹ், உனக்கு மாறாக நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கேட்க மாட்டேன், சிந்திக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சுவாசிக்க மாட்டேன். நீ என்ன உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய சிரசை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். இங்கே மஸ்ஜிதிலே நான் ஒப்படைத்ததற்கு பிறகு இங்கே இருந்து நான் வெளியே போனால் நீ எதை பார்க்க சொன்னாயோ அதைத்தான் பார்ப்பேன். அதற்கப்பாலே எதையும் பார்க்க மாட்டேன். எனக்கு கண் இருக்கிறது, வீதியிலே கண்ணி இருக்கிறாள், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். ஏன்? நீ பார்க்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாய், ஆகினால் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு காது இருக்கிறது, விரும்பியதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். சஜிதாவுல தலையை வைப்பதற்கு அர்த்தமே இதுதான். ஆனா இங்க எல்லாம் வச்சுட்டு, இங்கேயும் சஜிதாவுல தலையை வச்சுட்டு வெளியே போய் வைக்கல் திருடுற மாட்டுக்காக தொழுகிற அல்லாஹ்வுக்காக வைக்கல் திருடுற மாட்டுக்காக இல்லை. சகோதரர்களே, எந்த தொழுகை கெட்ட காரியங்களை விட்டு விலக்குவதில்லையோ, மல்லம் தன்னஹு ஸலாத்து அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், யாருடைய தொழுகை கெட்ட காரியங்களை விட்டு விலக்கவில்லையோ அவர்களுடைய தொழுகை அவர்களை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குகிறது என்று சொன்னார்கள். தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு பக்கம் போறதில்லை. தொழுகிறார் பிறகும் கெட்ட காரியம் செய்கிறார், தொழுகிறார் பிறகும் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறார், தொழுகிறார் பிறகும் அல்லாஹ்வுடைய ஆணைகளை மீறுகிறார் என்றால் லம் தஸ்தத் மினல்லாஹி இல்லா பஅதா, அல்லாஹ்வை விட்டு அவர் தூரமாகுவதை தவிர வேறொன்றும் ஆகுவதில்லை. எனவே சகோதரர்களே, இந்த தொழுகையிலே சஜ்தாவின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறோம், யா அல்லாஹ், என்னுடைய எந்த உறுப்பையும் உன்னுடைய ஆணைக்கு மாறாக நான் உபயோகிக்க மாட்டேன். அதே போல நிற்பது கூட சகோதரர்களே, நிற்பது கூட காபத்துல்லாவை பார்க்காமல் வேறு திசையிலே பார்த்து நின்றால் தொழுகை கூடுமா? 10 ரக்காத்து தொழுதார் கூடுமா? 100 தொழுதார், பூரா குர்ஆனை ஓதிட்டார், கொஞ்சம் தான் திரும்பி இருக்கிறார், மேற்குக்கு பதிலாக வடக்கு திரும்பி தொழுகிறார், நிச்சயமாக அவருடைய தொழுகை கூடாது. பூரா குர்ஆன் ஓதினாலும் கூடாது, அவர் இரவு முழுவதும் நின்று தொழுதாலும் கூடாது. சரி போகட்டும், இமாமுக்கு பின்னாலே நிற்கிறார், இமாமுக்கு பின்னாலே நிற்கிறார், அப்பொழுது எதை ஓத வேண்டுமோ அதைத்தான் ஓத வேண்டும், அதை தவிர அப்பாலே அவர் ஓதக்கூடாது, மறுபடி கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ருக்குவிலே இருக்கிறார், அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் ஓத வேண்டும். நான் ஹாபிஸ், பக்கா ஹாபிஸ், எனக்கு குர்ஆன் நன்றாக மனப்பாடம் இருக்கிறது. எந்த காரணத்தினாலே நான் தொழுகையிலே ருக்குவிலே இருந்து ஒரு ஜுசு ஓதினேன், சஜிதாவிலே 2 ஜுசு ஓதினேன், அது தொழுகையாக ஆகுமா? ருக்கு சஜிதாவிலே மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் ஓத வேண்டும். எனக்கு ஓத தெரியும் என்ற காரணத்தினாலே நான் ஓத முடியாது. எப்படி ருக்குவிலே அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்தோமோ, சஜிதாவிலே அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்தோமோ, நிலையிலே அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்தோமோ, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஆக வேண்டும். நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல, அதுக்கு பதிலா சூரத்துல் பக்ரா ஓதனேன். இது 2 நிமிஷத்துல ஓதிடலாம். சூரத்துல் பக்ரா ஓதுறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகணும். நான் 2 நிமிஷத்துல ஓத வேண்டிய சூராவுக்கு பதிலாக 2 மணி நேரம் சூரை பக்ரா ஓதி இருக்கிறேன். தொழுகை கூடாது. லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். அல்லாஹ் ஓத சொன்ன இடத்திலே, ஓத சொன்னதை ஓத சொன்ன முறையிலே ஓத வேண்டும். ருக்கு அல்லாஹ் சொன்னபடி, சஜிதா அல்லாஹ் சொன்னபடி, ஓதுவது அல்லாஹ் சொன்னபடி, வாய் திறப்பது அல்லாஹ் சொன்னபடி, வாய் மூடுவது அல்லாஹ் சொன்னபடி, பார்ப்பது அல்லாஹ் ரசூல் சொன்னபடி, கேட்பது அல்லாஹ் ரசூல் சொன்னபடி. எப்படி இந்த மஸ்ஜிதிலே எல்லா காரியமும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி செய்கிறோமோ, இதே போல மஸ்ஜிதுக்கு வெளியே போனதற்கு பிறகு எந்த காரியம் செய்தாலும் சரி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி செய்ய வேண்டும். இதற்காகத்தான் மஸ்ஜித். இப்படி உருவாகுகிற மனிதர்கள் வெளியே போனால் தங்களுடைய வியாபாரத்திலே, தங்களுடைய உத்தியோகத்திலே, தங்களுடைய வீடுகளிலே, தங்களுடைய குடும்பங்களிலே அவர்கள் மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மனிதாபிமானம் உருவாகுவது இங்கே. எப்படி சகோதரர்களே, தாயினுடைய வயிற்றிலே குழந்தை உருவாகுகிறது, அது வெளியே வந்த பிறகு மனிதராக ஆகிறது. தாயினுடைய வயிற்றிலே அந்த குழந்தையினுடைய ஒரு விரல் கோணலாக ஆகிவிட்டது, பிறந்து போது பார்த்தால் கோணலாக இருந்தது, அது கோணலாகவே தான் இருக்கும், அதை முழுமையாக நிமிர்த்தி விட முடிவதில்லை. தாயினுடைய வயிற்றிலே குழந்தை கருப்பாகிவிட்டது, இப்பொழுது அதை சிவப்பாக்க முடியுமா? இப்ப நான் கருப்பா இருக்கிறேன், கொஞ்சம் சிவப்பா இருக்குன்னு நினைச்சு ஏதாவது முடியுமா? யார் சொன்னாலும் முடியாது. ஆக்கிக்கலாம், பவுடர் அடிச்சு ஆக்கின பிறகு என்ன ஆகும்னு சொன்னா பவுடர் கருப்பா போயிடும். உருட்டி எடுத்தா எப்படி வரும்? கருப்பா வரும். என்னடா நம்ம வெள்ளையா தேய்ச்சுமே இது கருப்பா போச்சுன்னா நம்ம பரக்கத்தை அதுல ஒட்டி இருச்சு, அவ்வளவுதான். அது கருப்பாகலாமே தவிர நாம் வெள்ளையாக போவதில்லை. அத்தர் தடவிட்டோம், அத்தர் மணந்துதான் இருந்துச்சு, தடவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அல்லது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போந்து பார்த்தா அந்த மனம் இல்லை. மாசமா என்ன வருது அங்க இருந்து? அத்தரும் நாரி போகும் நம்மாலே, பவுடரும் கருத்து போகும் நம்மாலே, சோப்பும் தீர்ந்து போகும் நம்மாலே. நம்ம பரக்கத்தை அவ்வளவுதான். தாயினுடைய வயிற்றுல கருப்பா உற்பத்தியானா வெளியே வந்து கருப்பு தான். தாயினுடைய வயிற்றிலே குட்டையாயிட்டா வெளியே வந்து குட்டைதான். தாயினுடைய வயிற்றிலே நெட்டையா இருந்தா ஒருத்தர் இருக்கிறார் உலகத்திலே 7 அடி 2 அங்குலம், பஸ்ஸோட உயரம் கூட அவ்வளவு இல்லை. அவர் உள்ள நின்றா, பஸ்ல நின்றா கூட குனிஞ்சுதான் நிக்கிறோம். இப்ப அவருக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்ம சொல்ற 7 அடி 2 அங்குலம் கின்னஸ் புத்தகத்தில் வேணுமானா இருக்கலாம்.
ஆனா அவருக்கு எப்படி இருக்கும்? ரோட்ல போனா என்ன செய்வாங்க? எல்லாரும் யானை பார்த்த மாதிரி பாக்குறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் குட்டையா இருக்கிறார். சில பேர் சமயங்கள்ல பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம், குட்டையா இருக்கிறாங்க, பிச்சை எடுத்துட்டு வர்றாங்க, 2 கால் மட்டும் இங்க ஒட்டி இருக்குது, சும்மா உருண்டையா ஒட்டி இருக்குது. அவங்கள பாக்குறதுக்கு எல்லாம் பிச்சை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், ரொம்ப அதிசயமா இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய மனவேதனை என்ன இருக்கும் தெரியுமா சகோதரர்களே? அவர்களுடைய மனவேதனை இரவு பகலாக நான் குட்டையாக இருக்கிறேனே, குட்டையாக இருக்கிறேனே, குட்டையாக இருக்கிறேனே. இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது குட்டையை நெட்டையாக்குவதற்கு, நெட்டையை குட்டையாக்குவதற்கு, கருப்பை வெளுப்பாக்குவதற்கு, வெளுப்பை கருப்பாக்குவதற்கு. இருக்கிறதா சகோதரர்களே? இதே போல்தான் எப்படி தாயினுடைய வயிற்றிலே குழந்தை உற்பத்தி ஆகிறதோ, பிறகு அது வெளியே வருகிறதோ, அதே போல இந்த மஸ்ஜித் அங்க தாயினுடைய வயிறு மனித உருவத்தை உற்பத்தி செய்கிறது. மஸ்ஜித் மனிதர்களுடைய குணத்தை உற்பத்தி செய்கிறது. மஸ்ஜிதை லேசாக நினைக்க கூடாது. மஸ்ஜிது தான் மனிதனை உற்பத்தி ஆக்குகிறது. மஸ்ஜிது தான் மனிதாபிமானத்தை உற்பத்தி ஆக்குகிறது. மஸ்ஜிது தான் மனிதர்களுடைய குணங்களை ஒழுங்குபடுத்துகிறது. மஸ்ஜித் என்பது ஏதோ வந்தோம் சில சடங்காக செய்துவிட்டு போகிறோம் என்ற அர்த்தம் அல்ல. தொழுகையினுடைய உயிரோட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் தொழுகிறார்களோ அல் முசல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகிறவர் அல்லாஹ்வோடு பேசுகிறார். சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் நாம இப்போ வெறும் தொழுகை கொண்டு என்ன ஆகும்? நம்ம தொழுகையே வெறும் தொழுகையா போச்சு. நம்ம தொழுகை வெறும் மணிப்பரசு, வெறும் மணிப்பரசு கொஞ்சம் என்னங்க எங்க போக முடியும்? மணிப்பரசுக்குள்ள காசு இருக்கணும். வெறும் மணிப்பரசு இருக்கிற மாதிரி நம்முடைய தொழுகை இப்ப வெறும் தொழுகை ஆயிருச்சு. சொல்றவங்களும் சொல்றாங்க வெறும் தொழுகையை கொண்டு என்ன ஆகும்? தொழுகையில் அதனுடைய உயிரோட்டம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. தொழுகையில் அதனுடைய உயிரோட்டம் இருக்க வேண்டும். தக்பீர் கட்டி நின்றதற்கு பிறகு அல்லாஹ்வை தவிர வேறொரு ஞாபகம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட தொழுகையின் மூலமாக மனிதாபிமானத்தை உற்பத்தியாக்கி இங்கே உலகத்திலே நடமாட விடுவதற்காகத்தான் இந்த மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. தொழுகாதவர்கள், அல்லாஹுவை பயப்படாதவர்கள், ஆகிரத்தை சிந்திக்காதவர்கள் அவர்களுடைய ஸ்தானங்களிலே என்ன செய்வார்கள் என்று தெரியாது. எது எப்படியானாலும் சரி, எது எப்படி போனாலும் சரி, தங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, இங்கேயும் சொல்லி இருக்கலாம், நீங்களும் பலரும் கேட்டிருக்கலாம், இப்பொழுது ஞாபகத்திலே வந்து விட்டது. தங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள், நானும் அப்படி, பொதுவாக உலகத்திலே மனிதர்கள் அப்படி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யாரோ நம்முடைய ஒரு பெரியவர் ஒரு தடவை இதை சொன்னார். நான் அடிக்கடி இதை சொல்லுவதுண்டு. ஒரு வியாபாரி, கோச்சுக்காரங்க வியாபாரியா இருக்கிறவங்க, சொன்னது ஞாபகத்துக்கு வந்து சொல்றேன், அவ்வளவுதான். பேச்சா எடுத்துக்கணும், செயல்படணும். இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லக்கூடாது. யாரோ சொன்னது ஞாபகத்தில் வந்து, அந்த வியாபாரி ஒரு கடை வச்சார், மளிகை கடையில் வச்சுக்கோ. வச்சதுக்கு பிறகு நல்ல கடை நடந்துச்சு. இப்ப நல்ல கடை நடந்த உடனே அதே மளிகை கடை இன்னொருத்தர் வச்சார் முன்னால. இப்ப இவருடைய வியாபாரம் குறைஞ்சிருச்சு. இப்ப இவர் பல காரியம் செய்து பார்த்தார் அந்த வியாபாரத்தை முடக்கிறதுக்கு. ஒன்னும் ஆகல. கடைசியில ஒன்னும் ஆகல. எங்க போறதுங்க? ஏதாவது மந்திரிக்கிறது, அது இது பல காரியங்கள் இருக்குங்கல்ல, அந்த ரூட் பிடிக்கிறது. வேற ஒரு ரூட் இருக்கு, அது தனி ரூட். அது மதுரசாக்கள் எல்லாம் இல்லை, நம்ம மதுரசா கிதாபுல எல்லாம் வரல. அதுக்கு தாவிஸ் போடுறது, அது போடுறது, இது போடுறது, அதெல்லாம் மதுரசா கிதாபுல வரல. சரி, செய்வினை சூனிய என்னென்னவோ சொல்றாங்க, அதெல்லாம் இருக்குதுங்கிறது வாஸ்தவம். அது எப்படி வருது எனக்கு நமக்கு தெரியல. ஆக அப்படி போய் பார்த்தார். அப்படி போய் பார்த்தா ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, நீங்க இந்த மாதிரி ஒண்ணு தினமும் ஓதிக்கிட்டே வரணும். ஏதோ ஒரு ஜபம் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜபத்தை சொல்லி கொடுத்து நீங்க 40 நாள் இதை ஓதிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, படிச்சு இந்த ஜபத்தை செய்துட்டு வந்தீங்கன்னா 40வது நாள் ஆண்டவனுடைய தூதுவர் உன்ன இடத்துல வருவார். நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார். இல்ல ஆண்டவனே வருவார். அவர் சொல்லது இப்படி ஜபித்துக் கொண்டே இருந்தால் ஆண்டவனே வருவார். என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். இவன் உண்மையானு கேட்டா அவர் உண்மைன்னு சொன்னார். அவர் மேல நம்பிக்கை வந்துச்சு, ஜபிச்சுக்கிட்டே இருந்தார். கடையெல்லாம் மூடிட்டார். ஆண்டவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. 40வது நாள் அதே மாதிரி ஆண்டவன் வந்துட்டான். உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்ன ஆண்டவன். இவர் சொன்னார், ஆண்டவனே நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன், என்ன கேட்டாலும் கொடுப்பேன். இவன் யோசிச்சா 5 கோடி கேட்கலாமா, 50 கோடி கேட்கலாமா, இல்ல 100 கோடியே கேட்டுருவோமா? இதை கேட்க போகும்போது ஆண்டவன் சொன்னானா, இந்த பாரு நீ எவ்வளவு வேண்டாலும் கேளு, நான் கொடுப்பேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன ஆண்டவனே? உனக்கு என்ன கொடுக்கறனோ, உனக்கு என்ன கொடுக்கறனோ அது போல 2 பங்கு ஏத்த கடைக்காரனுக்கு கொடுப்பேன். கேளு. 100 கோடின்னா அப்ப அவனுக்கு எத்தனை ஆச்சுங்க? ஆஹா, போச்சே, மோசம் போச்சே. 200 கோடி கேட்டா அவனுக்கு யோசிச்சு பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி கிடைச்சிட்டு போட்டு, அவனுக்கு கிடைச்சா நமக்கு கிடைச்சா போதும் இருக்கலாம். அதான் இல்லை. இப்ப இவன் திருப்பி ஆண்டவனை கேட்டான், ஆண்டவனே நீ என்ன கேட்டாலும் கொடுப்பியா? ஆண்டவன் சொன்னான், அதான் நான் சொல்லிட்டேன், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். என்ன கேட்டாலும்? ஏய் என்ன சொல்ற? என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும், என்ன கேட்டாலும் நீ என்ன கேட்டாலும் பட்டுன்னு சொன்னானா, ஆண்டவனே என்னோட ஒரு கண்ணை குருடாக்கிரு. அவனுக்கு என்ன ஆகும்?
ஆண்டவனே அசந்து போனான். சகோதரர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும், இது இன்றைக்கு நம்முடைய திறமை இதை விட குறைந்ததில்லை, அவனை விட குறைந்ததில்லை. நான் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் சரி அவன் கடனும். நான் நன்றாக இருப்பது ஆட்சேபனை இல்லை. ஆனால் சகோதரர்களே, இந்த உலகத்திலே எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டுமானால் ஈமான் இல்லாமல் வராது. நீங்கள் உறுதியாக நம்புங்கள். இது அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து நான் சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலும் சொல்லுகிறேன். ஈமான் இல்லாமல் லா யுஹிப்பு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாதவரை நீ மூமினாக ஆக முடியாது என்று சொன்னார். இந்த உலகத்திலே அது போன்ற ஒரு தன்மை நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல இந்த உலகத்திலே இருக்கிற மனித சமுதாயம் அத்தனை பேரும், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ, நான் எப்படி சுகமாக இருக்கிறேனோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ, அதே போல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தன்மை நான் அல்லாஹ்வின் மீது ஒரு தடவை அல்ல 1000 தடவை சத்தியம் செய்து சொல்லுவேன், ஈமான் இல்லாமல் இந்த தன்மை வர முடியாது சகோதரர்களே. இல்லையானால், ஈமான் இல்லையானால் கடைசியிலே தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இடையிலே ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல அண்ணன் தம்பி சண்டையிலே அது கோர்ட்டிலே போய் நிற்கும். அது முடியாது. குடும்பங்களிலே பார்க்கிறோமே இந்த என்னென்ன பிரச்சனைகள். இது இத்தனை நடந்த பிறகு கூட மனித சமுதாயத்திலே இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு வியாதிகள், இவ்வளவு தொல்லைகள், கஷ்டங்கள் எல்லாம் இருந்து கூட உலக ஆசை மனிதர்களை விடுவதில்லை சகோதரர்களே. உலக ஆசை மனிதர்களை விடுவதில்லை. லா யம்லஉ ஃபாஹு இல்ல துராப் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபரிலே கொண்டு போய் வைத்து அவருடைய வாயிலே மண்ணை போடுகிற வரை அவனுடைய ஆசை முடியாது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ஆசை முடிய வேண்டுமானால் ஆகிரத் கண்ணுக்கு தெரிய வேண்டும். ஆசை முடிய வேண்டுமானால் சொர்க்கம் கண்ணுக்கு தெரிய வேண்டும். ஆசை முடிய வேண்டுமானால் சொர்க்கத்தினுடைய ஹூர்லின்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும் சகோதரர்களே. விபச்சாரத்தை உலகத்திலே தடுத்து நிறுத்த வேண்டுமானால் புத்திசாலி ஆண்கள் ஆணுரை அணிந்து கொள்கிறார்கள். புத்திசாலி ஆண்களா? புத்திசாலி ஆண்கள் ஆணுரை அணிந்து கொள்கிறார்கள். ஒருத்தன் போய் ஆணுரைன்னு படிச்சுட்டு போயிட்டு சாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச தமிழ் அவ்வளவுதான். இந்த விழுக்காடு சுடுகாடுன்னு சொல்றாங்கல்லங்க, தேர்வு நிலை, விழுக்காடு, பேருந்து, யாருக்கு விளக்குதுங்க? விளங்குறது இல்லை. அவர் கேட்டார் வந்து தமிழ்ல, அவர் வந்து கேட்டார், சரி இருக்கட்டும் பிறகு சொல்றேன். அப்படி புத்திசாலி ஆண்கள் ஆணுரை அறிந்து கொள்கிறார்கள் போட்டிருக்கு. இதை படிச்ச உடனே நமக்கு புத்தியே குழம்பி போயிடும். புத்தியே குழம்பி போயிடும். எதற்காக இந்த உலகத்திலே இதுவெல்லாம் ஆசைகள், மனிதனாலே அடக்க முடியாத ஆசைகள், அதிலும் பசி உணர்வு, காம உணர்வு, இதுவெல்லாம் இயற்கையாக மனிதனுக்குரியது தானே. எந்த மனிதன் காம உணர்வு இல்லாதவன்? எந்த மனிதன் பசி உணர்வு இல்லாதவன்? பசி இல்லை, எனக்கு சாப்பாடே தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? சாப்பாடை பாரா எல்லாருக்கும் ஆசை தான் வரும். அதுவும் இன்னும் பசிச்சிருந்து சாப்பாடு ருசியா இருந்தா என்ன செய்யுங்க, சாப்பாடு அங்க போய் வைக்கிறதுக்கு முன்னாலே எச்சி உழுதுரும். சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆயில எச்சி ஊறுது, அல்லாஹ் ஊற வச்சிருக்கிறான், எச்சி உழுதுரும். இதே போல சகோதரர்களே, நான் சொல்ல விரும்புகிறேன், சாடையாக சொல்ல விரும்புகிறேன், காம உணர்வு என்பது மனிதனோடு சேர்ந்தது. அதை கட்டுப்படுத்த வேண்டுமானால் ஹூர்லின்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும். சொர்க்கத்தினுடைய ஹூர்லின் தெரியாமல் நான் காம உணர்வை முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதனோடு பிறந்த சகோதரர்களை ஆசையை அடக்கிவிட முடியாது. ஆனால் உலகத்திலே ஆசைப்பட்டு 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 நாம் என்னென்னவோ சேர்த்து வைத்திருக்கிறோமே, இதுவெல்லாம் நம்மோடு வரப்போகிறதா? நம்மோடு இருக்க போகிறதா? சகோதரர்களை பார்த்து கொண்டே இருக்கிறோமே. எத்தனை ஜனாசாக்கள் போய் கொண்டிருக்கிற சகோதரர்களே, எத்தனை ஜனாசாக்கள். ஆனா ஜனாசாவுக்கு பின்னால போகும்போதே இவருக்கு எங்கெங்க கடை இருந்துச்சு. ஜனாசாவுக்கு பின்னால போகும்போது கூட ஒரு மையத்துக்கு பின்னாலே போய் கொண்டிருந்தார் ஒருவர். அந்த வாலிபர் கேட்டாராம் ஒரு பெரியவர்கிட்ட, இது யாருங்க, இந்த மையத்து யாருங்க? நீதான். இது மையத்து யாருன்னு கேட்ட உடனே நீதான் சொன்னார். அந்த வாலிபர் முறைச்சு பார்த்தார். நாண்டு வச்சுக்க, உனக்கு இஷ்டம் இல்லாட்ட யாரை வச்சுக்க, நாண்டு வச்சுக்க. ஜனாசெல்லாம் அடக்கியாச்சு. வெளியே வந்த பிறகு இந்த வாலிபர் அந்த பெரியவர்கிட்ட கேட்டார், என்னங்க ஜனாஸ் இந்த மையத்து யாருன்னு கேட்டா நீன்னு சொன்னீங்க, இல்லாட்டா நான் வச்சுக்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், அடே மையத்துக்கு பின்னால போகும்போது மௌத்துடைய ஞாபகம் இருக்கணும். அதை விட்டுட்டு இவர் யாரு எவரு என்ன இருக்கிறது, என்ன ஊர்? ஒரு மையத்தை பார்த்து மௌத் ஞாபகம் வரவில்லை என்று சொன்னால் ஆகிரத்துடைய நினைவு எங்கிருந்து வர முடியும் சகோதரர்களே? உலகத்தினுடைய ஆசை மனிதரை விடுவதில்லை, யாராக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி. ஆனால் கடைசியிலே கூட்டி கழித்து பார்ப்போமே, ஆனால் கடைசியில மிஞ்சுவது செய்வதுதான். ஒருத்தருக்கு 10 ரூபாய் கிடைச்சிச்சுங்க, அப்புறம் ஒரு 25 ரூபாய் கிடைச்சிச்சு. 10 25 35, அப்புறம் ஒரு 17 கிடைச்சிச்சு. இப்ப கூட்டுங்க 52. சரி, 52ல 13 ரூபாய் செலவாயிருச்சு.
39. 39க்கு பிறகு 1000 ரூபாய் கிடைச்சிச்சு. 1039. அப்புறம் ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சு. அதுல ஒரு 7,300 ரூபாய் செலவா போச்சு. 3,739. 1 ரூபாய் கிடைச்சிச்சு. அப்புறம் கணக்கு சரியா வரட்டும். 3,740. அப்புறம் ஒரு 10 ரூபாய் கிடைச்சிச்சு. அப்புறம் ஒரு 50 ரூபாய் 800. அப்புறம் ஒரு 5 கோடி 5,03,800. அதுல 3 லட்சம் செலவாயிருச்சு. 2,03,800. அப்புறம் ஒரு 2 லட்சம் வந்துச்சு. 4,03,800. அப்புறம் ஒரு 5 லட்சம் 4 லட்சம் போயிருச்சு. 3,870. 3,800. 3,800ல 3,000 போயிருச்சு. 800. 2,000 வந்துருச்சு. 2,800. 2,800ல 800 போயிருச்சு. 2,000. 1000 வந்துச்சு. 3,000. 3,000 போயிருச்சு. இதுதான் சகோதரர்கள வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை கடைசியில சைபராதான் இருக்கும். உயிர் இல்லாத வெறும் உடல் தான் இருக்கும். இப்ப சம்பாதிச்சிருக்கிறோம். இவ்வளவு வந்துச்சு, அவ்வளவு வந்துச்சு, இத்தனை வீடு வந்துச்சு, அத்தனாவது வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, கணக்கு கூட்டி 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 நான் கூட்டுறதால தினம் பேரேட்டு இருக்கு, போய் பாருங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதே மாதிரி கூட்டிக்கிட்டே இருக்கணும். பிறகு அதை கால்குலேட்டர்ல போட்டு கம்ப்யூட்டர்ல போட்டு கூட்டி 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 நான் சொன்னதெல்லாம் இருக்கு. நான் சும்மா சொல்லல. கூட்டி கூட்டி கடைசியாக நாம் கபருக்கு போகும்போது சகோதரர்களே வெறும் சைபராகத்தான் போக போகிறோம். இதுதான் கணக்கு. கையிலே கொண்டு போக போவது எதுவும் இல்லை. கொண்டு வந்ததும் எதுவும் இல்லை. கொண்டு வந்ததும் எதுவும் இல்லை. பிறக்கும் போது நிர்வாணமாக பிறந்தோம். ஒரு துணியில சுத்தி வச்சாங்க. அந்த துணிக்கு உங்க ஊர்ல என்ன பேர் சொல்லுவாங்களோ தெரியல. என்ன பேருங்க? ஒரு துணியில அதெல்லாம் ஒண்ணுக்கு போகும், அதுலதான் 2க்கு இருக்கும். அதுல அந்த துணிக்கு என்ன சொல்றது? அணத்துணி. சரி, எங்க ஊர்ல அதுக்கு பேரு பீ துணி. குமிச்சு குமிச்சு வச்சிருக்க மூளையில. ஒரு தடவை வந்தது, 2வது தடவை வந்தது, 3வது தடவை வந்தது, மறுநாள் கொண்டு எல்லாம் கழுவி கொண்டு வருவாங்க. இதை சாயந்தரம் கழுவாங்க. அதுக்கு பேரே பீத்துணி. சகோதரர்களே, நான் சொல்ல விரும்புகிறேன், பீத்துணியிலே வந்தோம், கஃன் துணியிலே போக போகிறோம். இல்லையா? உண்மை இல்லையா? இதுதான் உண்மை. இதை தவிர மற்றதெல்லாம் பொய் சகோதரர்களே. அந்த துணியிலே வந்தோம், இந்த துணியிலே போக போகிறோம். இடையிலே இருக்கிற கொஞ்ச காலம் எப்படி நடக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். சோதிப்பதற்காக, லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் இருக்க வாழ வந்தவர்கள் அல்ல. நம்முடைய இருப்பிடம் சொர்க்கம். இது கழிப்பிடம். இந்த உலகம் கழிப்பிடம், நம்முடைய இருப்பிடம் சொர்க்கம். இந்த உலகம் இருக்க வந்த இடம் அல்ல, இறக்க வந்த இடம். அங்கே போகிறோம். இறக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் வேறு உலகத்துக்கு. எப்படி தாயினுடைய வயிறு என்ற உலகத்திலிருந்து இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தானோ அதே போல கபர் என்ற உலகத்திற்கு கொண்டு போக வேண்டும். அதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்ப அல்லாஹ் சொன்னா என்ன, உங்ககிட்ட சொன்னா இந்த கேரனூர் ராஜத்தை கொண்டு கபர்ல வச்சுட்டு வந்துருங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து இப்ப தூக்கிட்டு போவீங்களான்னு? ஒரு பெட்டியில படுக்க வச்சு சந்தூக்குல தூக்கிட்டு போவீங்களா? உயிரோடு இருக்கும்போது நீங்களும் தூக்கிட்டு போவோம். நீங்களே தூக்கிட்டு போக மாட்டீங்க. எங்க வீட்டுக்காரங்க எப்படி தூக்குவாங்க? யாரும் தூக்க மாட்டாங்க. இப்ப கபர்ல கொண்டு வைக்கணும். அல்லாஹ் என்ன செய்தா? அல்லாஹ் தஆலா ஒரு தந்திரம் செஞ்சா, கொஞ்ச நேரம் ரூஹ் எடுத்து வச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம். இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? அப்படி அப்படி அழுதுட்டு போறீங்களே, நாங்க எங்களுக்கு யாரு சோறு சம்பாதிச்சு போடுவா? அதுக்கு தான் அழுகிறது. நீங்க போய் உங்க கபர்ல உங்க கேள்வி கணக்கு என்ன ஆகும்? அல்லாஹ்ட்ட போய் பதில் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய ஆகிரத் என்ன ஆகும்? அழுகிறதே இப்படிதான். எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே, இப்ப இது வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு கொடுத்தீங்களே, நாங்க சாப்பிட்டோமே, இப்ப விட்டுட்டு போறீங்களே. இதை கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப உங்களுடைய ஆகிரத் என்ன ஆகும்? மௌத்தாகி போகிறவர் கபரிலே வைக்கப்பட்ட உடனே அந்த ரூஹ் திரும்பி வருகிறது. மலக்கானி 2 மலக்கள் வருகிறார்கள். அவரை உட்கார வைக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு தான் அல்லாஹ் ரூஹ் எடுக்கிறான். இப்ப எல்லாரும் சேர்ந்து கபர்ல கொண்டு வச்சுட்டு வந்துடுறான். சகோதரர்களே, இந்த இடைப்பட்ட வாழ்க்கை சோதிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே வரக்கூடிய எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள், இவைகளெல்லாம் சோதனை. இவைகளை பார்த்து வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் இல்லா பிமா கஸபத் ஐதீக்கும், இந்த உலகத்திலே வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் நீங்களாக சம்பாதித்துக் கொண்டது. நீங்கள் அதை பார்த்து, அந்த கஷ்டங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து, தொல்லைகளை பார்த்து, உலகத்துடைய இந்த நிலைகளை எல்லாம் பார்த்து நல்வழிக்கு திரும்பி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் திரும்பி வருவதற்காக இந்த சோதனைகளை தருகிறேன் என்று சொல்கிறான். உலகத்திலே பூகம்பம் வருகிறது, புயல் வருகிறது, என்னென்னவோ நடக்கிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது. சாதாரண எலியை விட்டு அல்லாஹ் தஆலா ஏரோப்ளானை நிற்க வைக்கிறான். ஒரு எலியை விட்டு அல்லாஹ் தஆலா எத்தனையோ வியாதிகளை உண்டாக்கி விடுகிறான். இவைகள் எல்லாம் எதற்காக? மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக. மதரசாக்களிலே ஒரு கிதாப் முன்காலத்தில் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள், இப்பவும் இருக்கிறது, முஃபீது தாலிபின் என்ற ஒரு கிதாப். அதிலே ஒரு ஹிகாயத் என்று ஒரு படிப்பினைக்காக உள்ள கதைகள். அதிலே ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு சிங்கம் வேட்டைக்கு போச்சான். ஒரு சிங்கம், ஒரு ஓநாய், ஒரு நரி, இந்த 3 வேட்டைக்கு போச்சு சேர்ந்து. அதுல அரபியில கதை இருக்கு, அதற்கு கேளுங்க. 3 வேட்டைக்கு போச்சு. போய் 3 சேர்ந்து வேட்டையாடுச்சு.
ஒரு மாடு, ஒரு மான், ஒரு முயல், 3 கிடைச்சிச்சு. போனது எதுங்க? வேட்டைக்கு சிங்கம், ஓனாய், நரி. கொண்டு வந்தது என்னங்க? மாடு, மான், முயல். 3 கொண்டு வந்து வச்சாச்சு. இப்ப இந்த 3 சேர்ந்து அந்த சொன்ன மாதிரி மஷூரா செய்யணும்னு சொல்லி 3 மஷூரா செய்துச்சு. எதை யார் வச்சுக்கலாம்? அப்ப சிங்கம் நரிட்ட சொல்லிச்சான். சிங்கம் நரிட்ட சொல்லிச்சு, டேய் நீதான் உள்ளதுல சின்ன ஆளு, பங்கு வையின். நரி பங்கு வச்சுச்சான். இதை ஓனாயிட்ட சொல்லிச்சு, பங்கு வையின். ஓனாய் பங்கு வச்சுச்சு. ராஜாவே தாங்க காட்டுக்கு ராஜா, தாங்க உடலும் பெருசு, வயிறும் பெருசு, பசியும் பெருசு, தாங்க மாடு வச்சுங்க. நான் நடுத்தரமான ஆளு, எனக்கு மான் கொடுத்துருங்க. நரி சின்ன பையன், அவனுக்கு முயல் கொடுத்துருங்க. இத சொன்ன உடனே சிங்கத்துக்கு வந்துச்சு பாருங்க கோபம். ஒரு அடி விட்டுச்சு, அது கன்னத்துல ஒரு கண்ணு வெளியே வந்துருச்சு. கண்ணு வெளியே வந்து சத்தம் போட்டு ஓடிடுச்சு. கொஞ்ச நேரம் தெரிஞ்சு கோபம் எல்லாம் அமர்ந்த பிறகு, கோபம் வந்த உடனே நமக்கு அப்படிதான், கோபம் வந்த உடனே சைத்தான் ஏறி உட்கார்ந்துக்கிறான். அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்கு, நிக்கும் போது கோபம் வந்தா உட்கார்ந்துக்குங்க. கோபம் வந்தவன் உட்கார்ந்தவன் எந்திரிச்சு ஆடத்தான் பார்ப்பான். அவன் இங்க உட்கார்றது, கோபம் வந்த உடனே எந்திரிச்சிருவான். லுங்கி கட்டி இருந்தா அவுந்துக்கும், ஒரு கையில லுங்கி பிடிச்சுக்கோ, ஒரு கையில அடிக்க போவான். இவன் இங்க உட்கார்றது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உட்கார்ந்துக்க. உட்கார்ந்து கோபம் வந்தா படுத்துக்க. இவனுக்கு ஆனா படுக்கணுங்கிற யோசனையே வராது. கோபம் வந்தவனுக்கு எந்திரிச்சு ஓடத்தான் பார்ப்பான், அடிக்கத்தான் பார்ப்பான். அதுக்காக தான் ரசூலுல்லாஹ் உட்கார சொன்னான். இப்ப கோபத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான், சிங்கத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கோபம் அமர்ந்துச்சு. இப்ப அந்த சிங்கம் நரிய பார்த்து சொல்லிச்சான், நீ பங்கு போயிடான். நரி சொல்லிச்சான், ராஜாவே இந்த மாடு உங்க மத்தியான சாப்பாடு, மான் ராத்திரி சாப்பாடு, முயல் நாஸ்டா. நீ என்னடா சாப்பிடுவ? தாங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி, தாங்க சாப்பிட்டா நான். அடே இவ்வளவு அறிவு உனக்கு எங்க இருந்துடா வந்துச்சு? அந்த ஓனாய்க்கு ஒரு கண்ணு போச்சு இல்ல, அதுல இருந்து வந்து. சோதர்களே, அந்த நரிக்கு கூட ஓனாயுடைய கண் போனதை பார்த்து அறிவு வருகிறது. ஆனால் இன்றைய மனிதர்களுக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் ஆயிரம் நடந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்களுக்கு துன்பங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதோ பாருங்களேன், இப்பொழுது மழை இல்லை, எல்லாம் சொல்றாங்க மழை இல்லை, மழை இல்லை, மழை இல்லை, மழை இல்லை. கொண்டு வாருங்களேன் பார்ப்போம். அஃபராயித்துல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் குடிக்கிற தண்ணீரை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் சிந்தித்தீர்களா? குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபராயித்துல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்கள் குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் வேற எங்கோ இருக்கிற தண்ணீரை பற்றி நான் கேட்கவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், அஃபராயித்தும், கொஞ்சமாவது சிந்தித்தீர்களா? எதை பற்றி? வானத்தை பற்றி, பூமியை பற்றி, பசிபிக் மகாசமுத்திரத்தினுடைய அடித்தளத்தை பற்றி, செவ்வாயை பற்றி, நெப்டியூனை பற்றி, புளூட்டோவை பற்றி இல்லை. நீங்கள் குடிக்கிற தண்ணீர், இந்த தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா? இப்பொழுதாவது அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்ன், மேகத்திலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா? அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அல்லது நாம் இறக்குகிறோமா? சொல்லுங்கள், இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? அல்லது யாராவது இருக்கிறீர்களா? நாங்கள் தான் தண்ணீர் கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? தமிழ்நாட்டில் சென்னை, தஞ்சாவூர், திருச்சி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னையிலிருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யக்கூடும். அதாவது பெய்யாமல் இருக்கவும் கூடும், மிதமா இருக்கக்கூடும், கனமா இருக்கக்கூடும், பெய்யவும் கூடும், பெய்யாமல் இருக்கவும் கூடும். திருநெல்வேலியில் பெய்ஞ்சா சொல்லுவாங்க, நாங்க சொன்னவங்கல்ல, பெய்யலண்டா பெய்ய கூடும் தானே சொன்னோம். சென்னையில பெய்ஞ்சா நாம சொன்னோம் இல்ல. அட ஒரு ஊரை சொல்லு, ஒழுங்கா சொல்லு. சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில போய் மிதமானது முதல் கனமானது வரை, ஒண்ணு மிதம் சொல்லு அல்ல கனம் சொல்லு, அல்லது பெய்யும் சொல்லு, அல்லது பெய்யாதேன்னு சொல்லு. இல்லை சகோதரர்களே, நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, வேடிக்கைக்கு சொல்லவில்லை. இந்த அருமையான நேரத்திலே சில கருத்துக்களை தங்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று நான் பணிவாக உங்களிடத்தில் கேட்டுக் கொள்கிறேன். சில விஷயங்கள் அது கேட்பதற்கு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட, நகைப்பதற்கும் சிரிப்பதற்கும் ஒரு இடம் அதிலே இருந்தாலும் கூட, சிந்தனையை தூண்டுவதற்குரிய காரியங்களாக இருக்கும், சிந்தனையை தூண்டுவதற்குரிய காரியங்களாக இருக்கும். நான் உலக ஆசை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தேன். இப்போ மழை இல்லை, இந்த உலகத்தில் யார் என்ன செய்ய முடியும்? மழை ஏன் இல்லாமல் போனது? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 5 காரியங்களை நீங்கள் செய்தால் 5 காரியங்களை அல்லாஹ் செய்கிறான். 5 காரியங்கள் நீங்கள் செய்வதனால் அல்லாஹ் 5 காரியம் செய்கிறான். 5ஐயும் நான் சொல்ல போவதில்லை, நேரம் இல்லை. அதுவே ஒன்று சொன்னார்கள். ஒழுங்கா சொன்னா எனக்கு 5 ஞாபகமும் இல்லை, 1 2 3 தான் ஞாபகம் இருக்கு. இப்ப தேவை 1. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜகாத் நீங்கள் சரியாக கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் மழையை நிறுத்தி விடுகிறான். மழை நிற்பதற்கு காரணம் நீங்கள் ஜகாத் கொடுக்காமல் இருப்பது. சரி, கொஞ்ச நெஞ்ச தண்ணீர் குடிக்க கிடைக்குது, அது உங்களுக்காக அல்ல, உங்களுடைய ஆடு மாடுகளுக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்.
ஆடு மாட்டுக்கு நாம தண்ணி காட்டுறதில்லை, அதுதான் நமக்கு தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற சகோதரர்களே. அதே போல சொன்னார்கள், விபச்சாரம் பெருகுமானால் வியாதிகள் பெருகும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே வியாதி வியாதி வியாதி, யாருங்க வியாதி இல்லாதவர்கள்? வியாதி பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு மூல காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே விபச்சாரம், விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள். விபச்சாரம் விபச்சாரம் இந்த விபச்சாரம் என்று சொன்னால் அந்த செயல் என்று ஒன்று இருக்கிறது, விபச்சாரம் என்று. அதைத்தான் உலகத்திலே விபச்சாரம் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் சில நாடுகளிலே நிர்பந்தமாக இருந்தால் விபச்சாரம், இஷ்டப்பட்டு செய்தால் அதற்கு விபச்சாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஐனானி தஸ்னியான், கண்கள் விபச்சாரம் செய்கின்றன. விபச்சாரம் ஆரம்பிப்பதே கண்களில் தான். விபச்சாரத்தை உலகத்திலே கட்டுப்படுத்த வேண்டுமானால் கண்களை கட்டுப்படுத்துங்கள். கண்களை கட்டுப்படுத்தாமல் விபச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று மனிதனுடைய நாடி நரம்பை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விபச்சாரம் மட்டும் ஹராம் அல்ல, விபச்சாரத்தினுடைய காரணமாக எது இருக்கிறதோ அவைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த உலகத்திலே ஆசைப்பட்டு செய்து கொண்டே போகக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு செய்து கொண்டே போக வேண்டும். நான் முடிக்கிற தருவாயிலே இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து விட்டது. ஆசை எவ்வளவு என்று சொன்னால், எல்லாம் இப்ப கேட்கும் போது எனக்கு ஆசையா தான் இருக்கு மார்க்கப்படி நடக்கணும், எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கு மார்க்கப்படி நடக்கணும், இருக்குங்களா இல்லீங்களா? ஆனா வெளியே போனா எவ்வளவு பிப்பு புடுங்கள், அதுக்கு பேர் தமிழ்ல பேர் என்னங்க? அதுக்கு தமிழ்காரங்க ரொம்ப புத்திசாலி. முதல் சொன்ன பாருங்க, பெணாத்துறது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பெணாத்துறது. அதே மாதிரி இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? பிப்பு. அப்புறம் இன்னொரு பேர் என்னங்க? சொல்றதுக்கு அசிங்கமா. அப்படி பார்த்தா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே. இந்த காரணத்தினால மார்க்கப்படி நடக்க முடியவில்லை. அதனால ஒரு சின்ன கிதாபுல படிச்ச யாவகம், ஒரு காதி சாப், காதின்னு சொல்லக்கூடாது, ஒரு நீதிபதினு வச்சுங்க, ஒரு நீதிபதி. அவர் தான் ஊருக்கு எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ற ஒரு பெரியவர். அவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே சாப்பாடு வைக்க சொன்னார். சாப்பாடு வச்சா அந்த அம்மா நல்ல இந்த கோழி சால்லாம் கொண்டு வந்துச்சு. சாப்பாடு வச்சாச்சு, கோழி சால்லாம் கொண்டு வந்துச்சு, வேலைக்காரம்லாம் கொண்டு வந்துச்சு. இவர் கேட்டாரு, இவர் ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றவர், பெரிய என்ன மாதிரி ஒரு ஆள், மௌலானான்னு வச்சுங்க, வேற யாரையும் சொல்ல, எல்லாருக்கும் உபதேசம் செய்யற ஆளு. என்ன கேட்டா, நம்ம வீட்டுல கோழியே இல்லையே, கோழி வாங்கவும் இல்லையே, நீ எப்படி கோழி சால்னா ஆக்கணும்னு கேட்டார். அந்தம்மா சொல்லிச்சு, அதுங்களா, கோழி வந்து வெளியே இருந்து ஒரு கோழி வந்துச்சு, துரத்துனா போக மாட்டேன்டுச்சு, பிடிச்சி அறுத்துட்டேன். இவருக்கு கோவம் வந்துருச்சு, அடுத்தவங்க கோழியை நீ எப்படி அறுக்கலாம், எப்படி ஜாயிஸா, ஹராமாச்சு, சாப்பிடக்கூடாது. சரி பயந்துக்கிட்டு அந்த அம்மா வேலைக்காரமாட்ட சொல்லிச்சு, சரி அந்த சால்னாவை எடுத்துக்க, சோறு மட்டும் வச்சிரு. இவர் வெறும் சோறு சாப்பிட போறார். பெருஞ்சோறு போகுமா? வாயில ஒரு வாய் வச்ச உடனே கேட்டாரு பஞ்சாதிட்ட, இந்த சால்னாக்கு மசாலா எல்லாம் போட்டையே, அது யாருதுன்னு கேட்டார். ஓடி தானா வெளியே வந்துச்சு, சால்னாக்கு மசாலா எல்லாம் யாருது போட்டேன்னு. அதெல்லாம் நம்ம தாங்க. அப்ப சால்னா மட்டும் ஊத்து. சரி சால்னா ஊத்து. வேலைக்காரமா சால்னா ஊத்து. சால்னா ஊத்தின உடனே ஒரு கோழி துண்டு விழுந்துச்சு. அப்போ விழுந்த உடனே அந்த அம்மா பயந்துட்டு வேலைக்காரமா எடுக்க போச்சு. அவர் சொன்னாரு, இந்தா தானா விழுந்தா விட்டு, தானா விழுந்தா கொஞ்சம் அது பக்கத்துல உட்காந்துங்களா. அந்த மாதிரி சொல்லிச்சு, கோழி தானா தாங்க வந்துச்சு. அட பரவாயில்ல, அப்ப பரவாயில்ல. ஹராம் என்று தெரியும், கூடாது என்று தெரியும், ஜாயிஸ் இல்லை என்று தெரியும். ஆனால் மனிதனுடைய ஆசை, அந்த பசி அந்த இறைச்சியை தேடுகிறது. அதே போல நம்முடைய இச்சை ஹராமை தேடுகிறது. நம்முடைய இச்சை ஹராமான பணத்தை தேடுகிறது. நம்முடைய இச்சை ஹராமான பெண்களை பார்க்க சொல்லுகிறது. நம்முடைய இச்சை ஹராமான என்னென்ன தேட்டங்கள் இருக்கிறதோ அந்த தேட்டங்களை பூர்த்தி செய்து கொள்ளுந்து இரவு பகலாக நம்மை தூண்டிக் கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, அந்த இச்சைகளை அடக்குவதற்கு ஒரே வழி அல்லாஹ்வை நினைப்பதுதான். அல்லாஹ்வை நினைப்பதற்கு ஒரு வழி மஸ்ஜிதுக்கு வருவதுதான். அந்த மஸ்ஜிதுகளை நிர்மாணிப்பதும் அதை செழிப்பாக ஆக்குவதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் கடமை சகோதரர்களே. இந்த மஸ்ஜித் செழிப்பாகாத வரை இந்த உலகத்திலே எந்த வகையான செழிப்பையும் பார்க்க முடியாது. என்னுடைய ஆசையும் அடக்க முடியாது. நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வீட்டுக்கு போன பிறகு, நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய ஸ்தலத்துக்கு போனதற்கு பிறகு, நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் நான் அடுத்த பெண்களை பார்க்கும் பொழுது, நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் இனிமையான பாட்டை கேட்கும் பொழுது, நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பசி வந்ததற்கு பிறகு, நான் ஊருக்கு உபதேசியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு காம இச்சை தோன்றியதற்கு பிறகு, எல்லா ஹராம்களையும் செய்ய துணிந்து விட்டால் அதற்கு காரணம் என்னுடைய இச்சைதான். மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தங்களுடைய அல்லாஹ்வாக ஆக்கிக் கொண்டார். எனவே மனோ இச்சையை துறக்க வேண்டுமானால்
மனோ இச்சையை தூரப்படுத்த வேண்டுமானால், மனோ இச்சைக்கு அடிமையாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க வேண்டுமானால் அதற்கு வழியாக முதல் வழியாக அமைவது இந்த தொழுகைதான் சகோதரர்களே. எனவே 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வருவது மட்டுமல்ல, எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அவ்வளவு நேரம் மஸ்ஜிதிலே வந்திருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவதிலே ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ் சொல்லுவதிலே ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதிலே ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே. தொழுகையிலே தக்பீர் கட்டி நின்றால் ருசி இருக்க வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு நமக்கு அதிலே செய்கிறோம் என்று சொன்னால் கூட ருசி இல்லையே, எப்படி வரும் என்று யோசியுங்கள், அதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த அருமையான மஸ்ஜிதை அழகான தோற்றத்திலே நமக்கு உருவாக்கி கொடுத்தவர்கள் அந்த மஸ்ஜிதினுடைய உண்மையான செழிப்பை விரும்பித்தான் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த மஸ்ஜிதினுடைய உண்மையான செழிப்பை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நானும் ஆக வேண்டும், நீங்களும் ஆக வேண்டும், எல்லோரையும் ஆக்க வேண்டும் சகோதரர்களே. இல்லையானால் நான் சொன்னது போல நிர்வாணமாக பிறந்தோம், நிர்வாணமாக கஃன் துணியில கபருக்கு போக போகிறோம். பிறக்கும் போது குழந்தை என்று பெயர், இறக்கும் பொழுது மையத் என்று பெயர் சகோதரர்களே. பிறக்கும் போது குழந்தை என்று பெயர், இறந்த பிறகு மையத் என்று பெயர், இடைக்காலத்திலே கீரனூரி என்று பெயர். ஆனால் அந்த பெயர் போய்விடும் சகோதரர்களே. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் அங்கே அமல்களை பார்ப்பான். நான் என்ன பயான் செய்தேன் என்பதை எல்லாம் பார்க்க மாட்டான், நாம் என்ன கேட்டிருந்தோம் என்பதை எல்லாம் பார்க்க மாட்டான், நான் என்ன அமல் செய்தோம் என்பதை எல்லாம் பார்க்கிறான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இன்னி மாக்குமா அஸ்மாவா அரா, நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை மறக்க கூடாது. வாழ்க்கை எவ்வளவு மீதம் இருக்கிறதோ தெரியாது, எனக்கு என்ன மீதமோ தெரியாது. இன்றைக்கு இல்லை நாளை, நாளை இல்லை நாளை மறுநாள், 4 நாளைக்கு பிறகு கூட அவர் இறந்து விட்டார் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் ஆச்சரியம் ஒன்றுமில்லை அதிலே. அதே போல யாரையும் அல்லாஹ் கூப்பிட்டுக் கொள்ளலாம் சகோதரர்களே. மறுமை இருக்கிறது, ஆகிரத் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு முன்னாலே நிற்க வேண்டியது இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. தவிர்க்க முடியாது, மரணம் தவிர்க்க முடியாதது போல, மரணம் தவிர்க்க முடியாதது போல மரணத்திற்கு பிறகுள்ள மறுமையும் தவிர்க்க முடியாதது. நாம் மறுத்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, நடப்பது நடந்துதான் தீரும் என்ற காரணத்தினாலே நம்முடைய இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையை மனோ இச்சைகளை ஒதுக்கி வைத்து விட்டு தானாக வந்தால் சரி எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்வேன், என்ன ஆனாலும் சரி, பணம் போனாலும் சரி, பதவி போனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்வேன் என்று முடிவு செய்யுங்கள். அதற்கு காரணமாக இந்த விழாவும், விழாவுக்கு காரணமாக இருந்த இடமும், விழாவுக்கு காரணமாக இருந்தவர்களும் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு, அல்லாஹ் கூடுதல் குறைவுகளை மன்னிக்க வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைக்க மீண்டும் துஆ செய்து கொண்டு முடிக்கிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈருலகத்தினுடைய எல்லா பரக்கத்தையும் தந்தரல வேண்டும் என்று